என்னங்க சிலையெல்லாம் இருக்குது, அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க, யார் இவங்க அப்படின்னு கேட்குறீங்களா? யாரும் இல்லைங்க, நம்ம காரைக்கால் அம்மையார் தாங்க. நம்ம காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜை வருது இல்லையா, பங்குனி சுவாதி நட்சத்திரம். அதனால தான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். காரைக்கால் அம்மையாரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். நமக்கு மாம்பழம், மே மாதம் மாம்பழம் அப்படின்னாலும் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது காரைக்கால் அம்மையார். மாங்கனி திருவிழா அவ்வளோ அருமையாக நடைபெறும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா. காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். ஏற்கனவே 3 பேர் இதில் நாயன்மாரில் இருக்கிறாங்க. இவங்களோட சேர்த்து மங்கையர்க்கரசி, அதுக்கப்புறம் இசைஞானியர், அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையார் 3 பேரும் நாயன்மார்களில் 3 பெண்கள் இடம்பெற்றிருப்பாங்க. இவங்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப இந்த வரலாறை கேட்கும்போதே நமக்கு ஆசையாக இருக்கும். அந்த வரலாறை படிக்கின்ற போது ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இது உண்மையில் நடந்த ஒரு வரலாறு. இது கதையல்ல, கற்பனை இல்லை. அதனால் இந்த வரலாறை நிதானமாக பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் மாங்கனி திருவிழா நடைபெறும் ஜூன் மாதம். அதே மாதிரி இவங்களுடைய குரு பூஜை சொல்லும்போது பங்குனி சுவாதி நட்சத்திரம். நம்ம இவங்களை தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ கோயிலுக்கு போய் அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காரைக்கால் அம்மையாருடைய வரலாறை ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவாங்க? காரைக்கால் அம்மையார் கோயில் பெரிய தெப்பக்குளம் பக்கத்தில் தான் உங்களுக்கு அந்த கோயில் இருக்கும். அவங்க தாயாருடைய கோயில். அந்த குளமே ரொம்ப அருமையாக இருக்கும்போது தெப்பக்குளத்துக்கு போயிட்டு தான் நம்ம காரைக்கால் அம்மையார் தரிசனம் பண்ணுவோம். சைடில் இருக்குது பாருங்கள் கோயில். போய் காரைக்கால் அம்மையார் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுவோம். இந்த கோயிலில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லணும்னு சொன்னால் ஒரே வார்த்தை சொல்லலாம். இவங்களுடைய வரலாறை ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஓவியமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஒன்று. இன்னொன்று, சிற்பங்களாக குட்டி குட்டியாக சதுரமாக அவங்களுடைய கதையை சிற்பங்களாக வடிவமைச்சிருப்பாங்க. இந்த 2 தாங்க அந்த கோயிலை சுற்றி, வேறு ஒன்றும் அங்கே கிடையாது. இங்கே சோமேஸ்வரர், அதாவது சிவபெருமான் சோமேஸ்வரராக இருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கும், விநாயகர் இருப்பார். இங்கே முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இது ஃபுல்லாகவே ஓவியங்கள் தான். கருவறையை சுற்றி ஓவியங்கள், அந்த கோயிலை சுற்றி ஓவியங்கள். இந்த மாதிரி சதுரமாக கோயிலில் அவங்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, அதுக்கப்புறம் கணவரை கண்டது, அதுக்கப்புறம் கணவர் விட்டுட்டு போனது எல்லாமே அழகழகாக அந்த உருவங்களாக அவங்க வடித்து அது கீழே அந்த வரலாறுமே குட்டி குட்டியாக திருக்குறள் மாதிரி எழுதியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது திடீர்னு அந்த கோயிலுக்கு வரவங்க இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க வர்றாங்க பாருங்கள், அவங்க அழகாக அதை படித்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த கோயிலுடைய வரலாறை அழகாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி கோயிலில் மாங்கனி திருவிழா ரொம்ப அருமையாக நடைபெறும். இந்த மாங்கனி திருவிழாவில் குழந்தை இல்லை, பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை கிடக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி மாங்கனி மாடியில் இருக்கவங்கள தூக்கி தூக்கி எரியறது, அவங்க ஊர்வலம் வரும்போது தாயார் மாரியும் ஃபுல்லாக மாம்பழமாக எல்லாம் வீசுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு மாங்கனி திருவிழாவும் இங்கே நடைபெறும். அதே மாதிரி பிச்சாடனா சிவபெருமான் வருவார் இல்லையே உணவருந்ததற்கு, அப்போ அவங்க படைச்ச அந்த தயிர் சாதம், மாம்பழம் எல்லாம் வச்சு படைச்சி மாங்கனி திருவிழா நடைபெறுவாங்க. இன்றைக்கு சிறப்பு வாய்ந்த இந்த காரைக்கால் அம்மனுடைய வரலாறை பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவில் காரைக்கால் அம்மையாரை பற்றி பார்ப்போம். அவங்களுடைய குரு பூஜை இன்னைக்கு. அவங்க ஏன் பேய் உருவம் கொண்டாங்க, எதுக்கு 63 நாயன்மார்கள் அவங்க மட்டும் அமர்ந்த நிலையில் இருக்கிறாங்க, எதுக்கு மாங்கனி திருவிழா கொண்டாடுறாங்க, எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்ப்போம். இப்போது நம்ம காரைக்கால் அம்மையாருடைய வரலாறை பார்க்கும்பொழுது நான் உங்களுக்கு எல்லா ஆன்மீக விஷயத்தையும் லிங்க் பண்ணி சொல்கிறேன். வரலாறு மட்டும் சொல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சி சொல்லும்போது சில விஷயங்களை மேற்கோளை காட்டி சொல்கிறேன். அதனால் நீங்கள் டயத்தை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு நீங்கள் இந்த பதிவை பாருங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள் இதில் இருக்கும். பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இதில் இருக்கும். அதனால் அமைதியாக நிதானமாக வேலைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த பதிவை பாருங்கள். இப்போ காரைக்கால் அம்மையாரை பற்றி பார்ப்போம். காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் புனிதவதி. இவங்க வணிக குலத்தை சேர்ந்தவங்க. இவங்க இயற்கையிலே சிவபக்தர். எப்படி ஒரு அக்கம்மாவோ, ஒரு ஆண்டாள் மாதிரியோ, ஒரு வெங்கம்மா மாதிரியோ இயற்கையிலேருந்து, ஏன்னா முற்பிரிவு அமைப்பு இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி இயற்கையிலேருந்தே வருவாங்க. அவங்களுக்கு அந்த முன்வினை தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி இவங்க இயற்கையிலே சிவபக்தராக இருக்காங்க. ஏன்னா அவங்க தாய் தந்தையை சொல்லி கொடுத்த நெறியில் அப்படியே அந்த சனாதன தர்ம நெறியிலேயே அப்படியே வருவாங்க. அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே இறை சிந்தனை, எப்போவுமே இறை சிந்தனை தான் இருப்பாங்க.
கோயிலுக்கு காலையும் மாலையும் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு அவங்க ஊரில் இருக்க சிவன் கோயிலுக்கு செல்ல ஒரு நாளும் அவங்க தவற மாட்டாங்க. இன்னொன்று, தோழிகளோட பேசிகிட்டு இருக்கும்போதும் ஆன்மீக விஷயங்கள் தான் பேசுவாங்க, ஆன்மீக கதைகள் தான் பேசுவாங்க, சிவபெருமானுடைய திருவிளையாடல் தான் பேசுவாங்க. அந்த மாதிரி வேறு சாதாரணமாக எந்த விஷயம் அவங்க பேச மாட்டாங்க. அதே மாதிரி அடுப்படையில் வேலை பார்த்தாலும் சிவனுடைய நாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. படுத்து உறங்கும்போது சிவனை நினச்சிக்கிட்டே தான் படுப்பாங்க, ஆண்டாள் மாதிரி தான். அதே மாதிரி அவங்க எந்த வேலையும் பார்த்தாலும் எந்த செயலை செய்தாலும் ஃபுல்லாகவே அவங்களுக்குடைய சிவனுடைய எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும். இப்படியே அவங்க சிவபக்தராக அவங்க வளர்ந்துட்டு வர்றாங்க. அவங்களுடைய தாய் தந்தையருக்கு இவங்க ஒரே பெண் பிள்ளை, அதனால் ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க. இவங்க இயற்கையாகவே நல்ல வசதியானவங்க, பரம்பரையாகவே இவங்க நல்ல வசதியான வணிக குலத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண வயது வரும்பொழுது இவருக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு தயாராகிறாங்க. அப்போது அவங்க நாகப்பட்டினத்தில் பரமதத்தன் அப்படின்றவர் இருக்கார். அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தேடும்பொழுது அவருக்கு விஷயம் வரும்போது அவங்க நாகப்பட்டினத்தில் போய் பரமதத்தன் குடும்பத்தோட பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரே பொண்ணு, நாங்கள் திருமணம் வயது விட்டு திருமணம் பண்ணலான் இருக்கோம், உங்கள் பையனை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தந்தட்ட கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு கோரிக்கையும் அவர் வைக்கிறாரு. அதாவது நான் செல்லமாக வளர்த்துட்டேன் ஒரு பொண்ணு, அதனால் நீங்கள் இங்கே இருக்கணும், காரைக்காலில் நீங்கள் இருந்து இங்கேயே நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் அவர் பரமதத்தன் சரி சம்மதிக்கிறாரு. நான் அங்கேயே இருக்கேன், காரைக்காலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதத்தோடு திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெற்று இல்லற வாழ்க்கை அவங்க காரைக்காலிலே ஆரம்பிக்கிறாங்க. அதை இவர் அங்கேயே ஒரு வணிக கடை வச்சுட்டு அங்கேயே இருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு பரமதத்தன். இப்படியே போய்கிட்டு இருக்குது. இப்போ போயிட்டே இருந்தால் சும்மா இருக்க மாட்டார்ல சிவபெருமான். நமக்கு அம்மையார் நோக்கத்தை தெரிவிக்கணும், அவங்களுடைய முற்பிறவி அமைப்பு எல்லாத்தையும் விளக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு திருவிளையாடல் கொண்டு வருவார்ல. இதுக்கு தான் ஒரு மாம்பழத்தை ட்விஸ்ட் வச்சுட்டார். ஏற்கனவே ஒரு மாம்பழம் வச்சு தான் நம்ம விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா, பழனியில் போய் அவர் முருகப்பெருமான் அந்த மாம்பழத்துக்காண்டி பழனியில் உட்காந்துட்டார். அந்த மாதிரி தான் இங்கேயும் மாம்பழத்தை தான் ஆரம்பிக்கும். அதனால் இவர் இந்த பரமதத்தன் இந்த மாதிரி டெய்லி கடைக்கு போக இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு அவங்க இல்லற வாழ்க்கை. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவருடைய பரமதத்தனுடைய நண்பர் ஒருத்தர் 2 மாம்பழத்தை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு பரமதத்தன்ட்ட கொடுக்குறாரு. இந்த பார்ப்பா, இது ரொம்ப அருமையான மாம்பழம், இது கிடச்சிச்சு, உனக்கும் உன் மனைவிக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், இந்தாப்பான்னு கொடுத்துட்டு போகிறாரு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார், கடையில் வேலை செய்கிற பையன்கிட்ட இதை கொண்டு போய் என் மனைவிக்கிட்ட கொண்டு போய் கொடு, நான் மதியம் சாப்பிட்றேன்னு சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்றாரு. அந்த பையனும் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க புனிதவதிக்கிட்ட. இந்தாங்க கொடுத்து விட்டாங்க, உங்கள் கணவர் கொடுத்து விட்டார், மதியம் உணவுக்கு சாப்பிட்றாராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறான் அந்த பையனும். இவங்களும் அதை வாங்கி வச்சிடுறாங்க. அவங்களாம் எதுவுமே நினைக்கல, மனசு 2 பழம் இருக்குது, வரட்டும் கணவர் வரட்டும் அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. இதுக்கிடையில் அவங்க சின்ன வயசில் இருக்கும்பொழுதே அவங்க யாராவது சிவனடியார் அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க, சிவனடியாருக்கு நிறைய தொண்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி அன்னதானமெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அவங்க ஊர்லேயே அவங்களுக்கு சிவபக்தர்னா அவங்க புனிதவதி விட தான் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு. அப்போது அவன் இந்த மாதிரி சமயத்தில் இப்போது இந்த டயத்தில் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் பார்ப்பார்ல, சரி நம்ம இப்படியே இல்லை நான் இருந்தால் நல்லா இருக்காது, இவங்களுடைய முற்பிறவி அமைப்பை இவங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார். அந்த மாம்பழத்துலேயே ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கடுத்து அவர் சிவபக்தராக வரார். இந்த மாதிரி சிவனடியாரை அந்த ஊரில் கேட்குறாரு, இந்த மாதிரி இங்கே சிவனடியார் வீடு யாராவது இருக்காங்களா, நான் அந்த மாதிரி சாதம் சாப்பிடணும், எனக்கு அன்னம் சிவனடியார் வீட்டை தான் நான் சாப்பிடுவேன் போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி புனிதவதி வீட்டுக்கு போங்க, அவங்க பண்ணுவாங்க. அவங்க சிவனடியார் சொல்லும்பொழுது இவர் அங்கே போகிறார். அங்கே போனவுடனே புனிதவதி வீட்டுக்கு போனவுடனே புனிதவதி இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஏன்னா நம்மளை தேடி நம்ம சிவனடியார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விருந்து கொடுக்கறதுலேயே மும்பரமாக எல்லாம் அவருக்கு விருந்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு கடைசியில் மாம்பழம் 2 மாம்பழம் இருக்குல்ல, ஒரு மாம்பழத்தை அவருக்கு வைப்போன்ட்டு ஒரு மாம்பழத்தையும் அவருக்கு வைக்கிறாங்க. அதையும் அவர் சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போகிறாரு. நல்லா தீர்க்க சுமங்கலியாக இருமா, நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு கிளம்பிடுறாரு. இவங்க ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி சிவனடியார் மாம்பழம் சாப்பிட்டாருன்ட்டு அது சந்தோஷத்துலேயே அப்படியே இருக்காங்க. வேறு எதுவுமே அவங்க மனசில் தோணலை. மத்தியானம் சாப்பிடக்கு பரமதத்தன் வர்றாரு. வந்துட்டோடனே எப்போ மாதிரி அவருக்கு அதே மாதிரி வேலையெல்லாம் வச்சு பரிமாறுறாங்க. ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து மட்டும் வைக்கிறாங்க. இவர் என்ன அடுத்து கேட்கவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எண்ணமும் இல்லை. அதனால் ஒரு மாம்பழத்தை வைக்கும்போது அவர் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும், இன்னொரு மாம்பழத்தை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. இவங்க இன்னொரு மாம்பழம் இந்த கேள்வி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு மாம்பழம் கேட்குறாரு,
ஐயோ என்ன நம்மக்கிட்ட மாம்பழம் இல்லையே சொல்லிட்டு அந்த வினாடி அந்த செகண்டு தான் உள்ளே போய் சிவபெருமான்கிட்ட மட்டும் ஐயோ நான் கணவர்கிட்ட தெரியாமல் நான் கொடுத்துட்டு அவர் எனக்கு இன்னொரு மாம்பழம் கேட்குறாரு. ஏன்னா அந்த வயசில் வர பயம் தானே எல்லாருக்குமே. இப்போ இப்போ சாதாரணமாக இருந்தால் அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா நான் கொடுத்துட்டேன் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டேன் எங்கள் அம்மா கொடுத்துட்டு சொல்லுவாங்க. அப்படின்லாம் அவங்க சொல்லலை. அவங்க என் கணவர் கேட்குறாரு, எனக்கு மாம்பழம் வேணும், அவருக்கு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னும்போது சிவபெருமான் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாரு. அதை எடுத்துகிட்டு தன் கணவர்கிட்ட அந்த இலையில வைக்கிறாங்க. அவர் அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே அவருக்கு டக்குன்னு வித்தியாசம் தெரியுது. சாப்பிட்ட மாம்பழத்துக்கும் இப்போ சாப்பிட்ட மாம்பழத்துக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. இருந்ததோட ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். அதை கேட்டால் என்ன இவ்வளோ சுவையாக இருக்கே, நம்ம 2 மாம்பழத்தில் இவ்வளோ வித்தியாசமா, ஒன்றா தானே கொண்டு வந்து கொடுத்தான் என்னுடைய நண்பன் அப்படின்னும் போது அவங்க சந்தோஷம் தாங்க முடியல. இன்னும் சுவையாக இருக்கா, நம்ம கடவுள்கிட்ட நேரடியாக வாங்கியிருக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. சந்தோஷத்தில் அவங்க உண்மையை சொல்கிறாங்க. இது எனக்கு ஒரு மாம்பழம் சிவனடியார் வந்தார், அவருக்கு வச்சுட்டேன். இப்போ அடுத்து உங்களுக்கு வைக்கும்போது நீங்கள் கேட்டதுனால நான் சிவன்கிட்டே போய் கேட்டு சிவனே எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சந்தோஷத்தில் அப்படியே சொல்லிடுறாங்க. சொன்னோன்னு அவர் அப்படியே திகச்சு போயிடுறாரு. நம்ப முடியல. நிஜமா என்ன சொல்கிறேன் அப்படின்னும் போது நிஜமாக தாங்க இங்கே பாருங்கள், இன்னொரு மாம்பழம் நான் சிவபெருமான்ட்டு இங்கே ஒன்று தான் இருந்துச்சு பாருங்கள், சிவன்கிட்ட கேட்டேன் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னும்போது அவர் நம்ப மாட்டேன்ட்டார். இல்லை நான் நம்ப மாட்டேன் போது பாருங்கள், நம்பலையா நீங்கள் என்ன சிவனை நம்ப மாட்டேன்ட்டீங்க. அந்த ஒரு சந்தோஷம் அந்த இதாக இருக்கும் இல்லையா, பக்தி கடவுள் மேலே வச்சுரு பக்தி அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஆசையில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நான் இன்னொரு பழம் வேணா வாங்கி கட்டவா அப்படின்னும்போது அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா அப்படின்போது அவங்க கேட்குறாங்க பாருங்கள், எனக்கு கணவன் நம்ப மாட்டார், நான் போய் சொல்ல நினைக்கிறாங்க, எனக்கு இன்னொரு பழம் வேணும்போது டக்குன்னு இன்னொரு பழமும் வந்துடுது. இதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாயிரு, அதிர்ச்சி ஆயிடுறார் பரமதத்தன். அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறாரா, அப்படியே அமைதியாக ஆகிட்டு அந்த செகண்டில் அப்படியே அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தவர் தான். கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ஏதானார் என்னென்ன ஒன்றுமே தெரியாது. இவங்க அந்த இல்லறத்தக்கூடிய பெண்மணி மாதிரியே அவங்க தன் கணவனை காணமே, இந்த மாதிரி பொய் சொன்னதுனால தான் அவர் போயிட்டார், நம்ம பொய் சொல்லிட்டோமே, நம்ம அவருக்கு வைக்காமல் நம்ம சிவனடியாருக்கு வச்சுட்டு அவருக்கு போய் சொல்லலை, சிவனடியாருக்கு வச்சு நம்ம 2 பழம் அவருக்கு வைக்காமல் நான் அவருக்கு வச்சுட்டோமே, அதனால் மன வருத்தத்தில் போயிட்டாரோ அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க நம்ம இல்லறத்துக்கு பெண் கிடையாது, இவங்க தெய்வ பெண், இவங்களோட இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரை விட்டே யாருக்கும் சொல்லாமலாம் ஊரை விட்டே கிளம்பி போயிடுறாரு. இவங்களுக்கு அது தெரியாது. இவங்க கணவர் வருவார்னு கண்ணகி மாதிரி தன் கணவர் வருவார்னு கண்ணவனையே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. 24 மணி நேரம் கணவர் தான். அந்த கணவருடைய நினைவுலேருந்து அவங்க போகலை. ஏன்னா அந்த இல்லறத்துலேயே தான் அவங்க எண்ணங்கள் இருக்குது. அப்புறம் அடுத்த ஒரு ட்விஸ்ட் வைப்பார்ல சிவபெருமானி, என்னடா இப்படி அதை சரியாக வராது, இவங்க வந்தவனுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன, இவங்களுடைய செயல் என்ன, இவங்க நிறைய பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படியே வருடங்கள் போகுது. அப்போது ஆனால் இவருடைய புனிதவருடைய தாய் தந்தையரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பரமதத்தன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறத ஆள்லாம் அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, அவர் மதுரையில் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. கணவனை பார்க்கணுன்ற சந்தோஷத்தில் கிளம்பி மதுரைக்கு வர்றாங்க. மதுரைக்கு வந்துட்டு தங்கியிருக்காங்க. ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு நாங்கள் போய் பரமதத்தனை போய் கூட்டிகிட்டு வரோம் சொல்லிட்டு அந்த மாதிரி தங்க வச்சுட்டு போய் பரமதத்தனை போய் கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி உன்னை தேடி நாங்கள் வந்திருக்கோம், உன்னுடைய துணைவியார் வந்திருக்காங்க வாங்கணும் போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. என்னடா நம்மளை தேடி வந்திருக்காங்களே, நம்மளை தேட மாட்டாங்கன்னு நினச்சுமே சொல்லிட்டு பார்க்க வராரு. அவங்க பார்க்கும்போது அவங்க அவங்க தங்கியிருக்க அந்த வீட்டுக்கு வராரு. பார்த்த உடனே அவங்களுடைய அப்படியே என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா பார்த்த உடனே அவர் ஏற்கனவே பக்கத்தில் ஒரு பெண் இருப்பாங்க, ஒரு குழந்தையும் ஒரு 2 வயசு குழந்தையும் இருக்கும். எல்லோரும் சேர்ந்து அவர் காலில் விழுவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது, இவங்களுக்கு யார் இவங்க பெண்மணி கூட இருக்காங்க, குழந்தை வேற இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அவங்க காலில் விழுந்து வணங்கிட்டு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இது என் மனைவி, நான் 2வது திருமணம் செய்து கொண்டு இது என்னுடைய பெண் பிள்ளை அப்படின்னும்போது அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க, அதிர்ச்சி ஆகிடுது. அந்த ஒரு செகண்டு அந்த தற்பரை நேரம் ஒரு நொடி சொல்லுவாங்க இல்லையா, எப்படி பட்டினத்தாருக்கு காதருந்த ஊசியும் வாராது கடைவழிக்கான் அப்படின்னு அந்த வாசகம் வரும்பொழுது அவங்களுக்கு மாற்றம் வருதோ, அதே மாதிரி அருணகிரிநாதருக்கு எப்படி தன்னுடைய தமக்கையை நான் உன் தமக்கையாக போயிட்டேன், இல்லைனா நானே உனக்கு விருந்தாக இருப்பேனே அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையினால் அவங்க மாற்றம் வருதோ, இந்த மாதிரி ஒரு சொல், ஒரு நிகழ்ச்சி, ஒரு செயல் மாற்றங்கள் உண்டாக்கும் ஞானிகளுக்கு. அதே மாதிரி தான் இவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி அதை டக்குன்னு அந்த 2வது மனைவியோடு பார்க்குறது, குழந்தையோட பார்க்குறது
பார்க்கும்போது மனசில் அந்த ஒரு மாயை அப்படியே விலகிடுது. அவங்களுக்கு வந்து அந்த முற்பிறவியினுடைய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதை அவர் சொல்கிறாரு, அப்படியே அவங்க ஸ்டன்னாக நின்றுடுறாங்க. நின்றும்போது அப்புறம் அவர் அவங்க கனவு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அந்த மாம்பழ நிகழ்ச்சி அதுக்கப்புறமே நான் வந்து நீ வந்து தெய்வப்பெண், உன்னோட வாழ முடியாது, இல்லறத்தில் இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லாமல் வந்துட்டு நான் 2வது திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னும்போது அவங்க அப்படியே திகைச்சு நிற்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாங்க. அந்த பெண் சொல்கிறா, எனக்கு புனிதவதின்னு சொல்கிறா. அப்போ அவர் சொல்கிறார், உன்னுடைய பெயர் தான் என்னுடைய பெண்ணுக்கு நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த சமயத்திலேயே அவங்களுக்கு அந்த மாயை விலகிடுது. இல்லறத்துமா நம்ம இத்தனை வருஷமாக கணவன் இல்லறம் நினச்சிட்டு நம்ம இருந்தோம்ல, இந்த உடம்பு இந்த அழகுன்னு நினச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த அழகு வேணாம், இந்த இல்லறம் வேணாம், எனக்கு வந்து இந்த அழகு இருந்தால் என்னால் இந்த உலகத்தை சாதிக்க முடியாது, அதனால் எனக்கு வயசான தோற்றத்தை கொடு. அது பேய் உருவம்னா எலும்பாக தான் இருக்கும், சதையை ஒட்டிக்கிட்டு இருக்கும். பார்க்கவே அந்த உருவம் வந்து யாரும் அந்த உருவத்தை பார்க்க மாட்டாங்க. ஒரு பெண்ணுனாலும் ஐயோ திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே இருக்குது. அக்கம்மா ஒரு மாதிரி, ஆண்டாள் ஒரு மாதிரி. அது ஔவையார் பாருங்கள், ஔவையாரும் அப்படித்தான், எனக்கு வந்து இந்த இளமை வேணாம், எனக்கு வயதான தோற்றத்தை கொடுன்னு கேட்குறாங்கல்ல விநாயகர்கிட்ட. அதே மாதிரி தான் இவங்க வயதான தோற்றம், ஆனால் அந்த பேய் உருவம்னுவாங்க, எலும்பு சதயமாக இருக்க ஒரு உருவத்தை அவங்க பெருமான்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு தானே சிவபெருமான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணார், காட்சி கொடுத்து நீ பேய் உருவமாகவே இருன்னு சொல்லிட்டு காட்சி கொடுக்குறாரு. நிறைய பாடல்கள் அவங்க அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் எழுதுகிறாங்க, கவிதைகள் எழுதுகிறாங்க, சிவனை பற்றியே யோசனையில் இருப்பாங்க. இப்படி அவங்க இருந்துக்கிட்ட காலத்தில் அவங்க கைலாசத்தை போய் சிவனை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க கைலாசத்தில். அப்போது நம்ம கைலாச மலையில் வந்து நடந்து போனால் எல்லாமே சிவனாக இருக்குது, நடந்து போனால் காலடி படக்கூடாது, புனித இடமானு சொல்லிட்டு நம்ம தலையாலே நடந்து கைலாசத்துக்கு நடந்து போகிறாங்க. அந்த மாதிரி நடந்து போய் சிவனை பார்க்குறாங்க, சிவனை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போ சிவனுடைய துணைவியார் பார்வதி கேட்குறாங்க, யார் இந்த அம்மா இப்படி வந்து தலையே வந்து காலாக வச்சு நடந்து வர்றாங்களேன்னு போது அப்போ தான் அவர் முதல் சொல்கிறார், அவங்க என்னோட தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அம்மையே அப்படின்னு அழைக்கிறார். அம்மா அப்படின்னு அழைக்கும் போது அவங்க அப்படியே பார்க்குறாங்க காரைக்கால் அம்மையார். அப்போ தான் மகனேன்றார். அந்த மாதிரி தன்னை வந்து அவங்க சிவபெருமான் தன்னுடைய தாயின்னு சொன்னதே காரைக்கால் அம்மையார் தான். இப்போ சிவபெருமான் சொல்கிறார், இவங்க இல்லறத்திலிருந்து ஒரு குழந்தையை பெற்று வாழ வேண்டிய இவங்க முற்பிறவியினுடைய அமைப்பு, அவங்களுடைய அந்த கர்மாக்கள்னால அந்த இவ்வளோ திருமணம் செய்து இருந்தாங்க. அந்த இவங்களுக்கு முற்பிறவியை நினைவுபடுத்துறதுக்கு தான் அந்த மாம்பழ நிகழ்ச்சி நடந்தது. அதற்கப்புறம் இவங்க வந்து ஆன்மீகத்தில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பழைய மாதிரி இருந்தால் ஒரு குழந்தைய பெற்று ஒரு குழந்தைக்கு தாயாக இருப்பாங்கள்ல, இப்போ அதனால தான் இவங்களுக்கு நான் அம்மான்னு கூப்பிட்டேன், நான் இவனுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி தேவி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, அப்படியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ இவங்க வந்து சிவபெருமான் மட்டும் ஆஹா நீ என்ன தாயின்னு சொல்லிட்டு கும்பிடுறாங்க, என் மகனே அப்படின்னுட்டு. அப்போ தன்னை தாய் அப்படின்னு தன்னை மகனாக ஏற்றுக்கிட்டு தாயை வந்து சிவபெருமான் ஏற்றுக்கிற நிகழ்ச்சி இது. இந்த காரைக்கால் மேலே இதுவும் ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அப்போது அவரை சிவபெருமானை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, எனக்கு வந்து பிறவா வர வேணும். ஔவையார் கேட்ட மாதிரி ஔவையாரும் கேட்பார், பிறவா வர வேணும், அப்படி பிறந்தாலும் உன்னை மறக்காத வர வேணும்னுவாங்க. அதே மாதிரி இவங்களும் கேட்பாங்க, எனக்கு பிறவா வர வேணும், அப்படி பிறவா வர கொடுக்கலைனாலும் ஏதாவது அறியாமலோ சில தவறுகள் செய்யும்போது பிறவி இருக்கும்னா அப்படி இருந்தால் உன்னை மறக்காத வர வேணும் அப்படின்னு கேட்பார். இதே வந்து நம்ம இதில் யோசித்து பார்க்கணும். சுந்தரானந்தர் வந்து அவர் குரு சிவபெருமான் வந்து நீ போய் பிறவி எடு, நீ மனித பிறவி எடுன்னு அவர் போக மாட்டார். நான் மனித பிறவி எடுத்தேன்னா அங்கே நான் போய் அந்த மாயையில் முங்கிடுவேன், அப்புறம் நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், தவறு பண்ண ஆரம்பிப்பேன், நான் போக மாட்டேன்னு ரொம்ப வற்புறுத்தி அமுச்சு விடுவார். அப்போ அவருக்கு வரம் கேட்பார், அதாவது நான் போகிறேன், மனுஷ பிறவி எடுக்கிறேன், ஆனால் நான் தவறு பண்ணும்போது என்னை தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு நான் போகிறேன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாகவே வரதை வாங்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் பிறக்கிறேன், நான் பிறந்தாலும் எனக்கு அடுத்து வந்து நான் வந்து உன்னை மறக்கக்கூடாது, மறக்காத வரம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி பிறந்தாலும் நான் வந்து உன் திருவடியில் அமர்ந்து பாடல் பாட வேண்டும், நீ வந்து அதுக்கு நடனம் ஆட வேண்டும், அப்படி ஒரு பிறவி தான் எனக்கு இருக்கணும், சாதாரண மானிட பிறவி எனக்கு வேணாம் அப்படின்னு அடுத்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவர் சரி சொல்லுவார், நீ வந்து திருஆலங்குடிக்கு வா, அங்கே வந்து நீ என்னுடைய திருவடியில் இருந்து பேய் உருவத்தில் நீ பாடல் பாடு, நான் வந்து உனக்கு பாட்டுக்கு நடனம் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இந்த அம்மா திருவாலங்குடிக்கு போவாங்க. போயிட்டு சிவபெருமானுடைய காலடி நிறைய இதில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய காலடியில் இவங்க வந்து பாட்டு பாடுற மாதிரியே இருக்கும், அவர் நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தான் அவங்க சிவனோட ஐக்கியமாயிட்டதாக சொல்கிறாங்க, ஜோதியில் கலந்துட்டதாக சொல்கிறாங்க. இதுதான் வந்து காரைக்கால் அம்மையாரனுடைய வாழ்க்கை வரலாறு. ரொம்ப அதிகமான தத்துவம் நிறைந்த ஒரு வரலாறு இது. இந்த வரலாறுல என்னென்னா இல்லறத்தில் எப்படி இருக்கணும், துறவியானதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நல்லா வந்து விளக்கியிருப்பாங்க. பெண்களுக்கு ஏற்ற ஒரு இந்த வரலாறு. இதை வந்து எல்லா பெண்களும் கடைபிடிக்கணும். நம்ம சிவபக்தராகவும் ஆன்மீகத்துலேயும் இருக்கணும், இல்லறத்துலேயும் இருக்கணும். ரெண்டுமே ரெண்டு தண்டவாளம் மாதிரி வச்சுக்கணும், ஒன்றையும் ஒட்டக்கூடாது.
ரொம்ப அருமையான ஒரு பதிவுங்க இந்த பதிவு. அதுக்கடுத்து நான் இந்த மாம்பழ திருவிழா சொல்கிறேன். மாம்பழம் அந்த கனி, அதாவது அந்த சிவபெருமான் கனி கொடுத்து அந்த கனியை கணவன் கேட்டு அந்த நிகழ்ச்சி நடந்த அந்த நாளை என்ன பண்ணுறாங்க, இவங்க மாங்கனி திருவிழா கொண்டாடுறாங்க. சிவபெருமான் மாங்கனி கொடுத்த திருவிழாவை, மாங்கனி திருவிழாவை இன்னும் காரைக்காலில் கொண்டாடுறாங்க. எல்லாம் அந்த காரைக்கால் அந்த அம்மையாருடைய தேர் போகும். எல்லோரும் மாடியில், எல்லார் வீட்டு மாடியிலையும் ஆளுங்க இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. எல்லோரும் மாம்பழத்தை அந்த தேரில் வீசுவாங்க. சில பேருக்கு மாம்பழம் கீழே இருந்து மாம்பழம் தூக்கி போடுவாங்க. இது எப்படின்னா, அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாங்கனி திருவிழா கொண்டா நமக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் இந்த மாங்கனி திருவிழா அன்றைக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் விரதம் இருந்து காரைக்கால் அம்மையாரை கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருவிழா இந்த மாங்கனி திருவிழா. இன்றைக்கி நம்ம பங்குனியில் சுவாதி நட்சத்திரத்தில் அவங்களுடைய சமாதி நாள் இந்த குரு பூஜையை நம்ம கொண்டாடுவோம். அவங்கள நினைப்போம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்போம், நல்ல விஷயங்களை பார்ப்போம், நல்ல விஷயங்களை சிந்திப்போம், பேசுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க.